ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பான கோட்டையை பிடிக்கப் போவது யார் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒவ்வொரு சட்டமன்ற தொகுதியாக பார்த்துட்டு வரோம், மாவட்ட வாரியாக நம்ம பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் சேலம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியை தான் நம்ம பார்க்குறோம். முதற்கட்ட கலாய்வில் சதாசிவம் பாமக கட்சியை சார்ந்தவர் இங்கே மாம்பழம் பழுக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம், முன்னிலை வைக்கிறார்னு. ஆனால் இங்கே வந்து பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் அவர் போட்டிடுறதுனால ஒரு பெரிய அளவு டஃப் ஃபைட்டு இருக்கும். பாமக இங்கே ஜெயிக்குமா அப்படின்னு கூட நமக்கு தோணுது. ஆனாலும் கூட சில விஷயத்தினால பாமக வெற்றி பெறும் அப்படின்னு சொல்லியிருந்தோம், முன்னிலைன்னு சொல்லியிருந்தோம். ஆனால் அதே இது தொடர்கிறதா இல்லை பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் தான் வெற்றி பெறப் போகிறாரா அப்படிங்கிறத கேட்டு தெரிந்து கொள்வோம். வணக்கம். வணக்கம் சார். சிட்டிங் எம்எல்ஏ பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் சென்ற முறை வந்து 7588 வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிச்சார். அப்போ வந்து 73.32% வாக்குப்பதிவானது. இப்போ பார்த்தீங்கன்னா 87.31% பதிவாயிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 14% வாக்கு அதிகரிச்சிருக்கு. இது வந்து ஒரு 40,000 வாக்குகள் எஸ்ஐஆரில் நீக்கினதுனாலயா இல்லை தாவேகாவுடைய தாக்கமா? கட்டாயமா தாவேகாவோட தாக்கம் இருக்குது. தாவேகாவுக்கு வந்து சிட்டியில பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையா அதிகப்படியான வாக்குகள் பதிவானது வந்து கணிசமா வந்து தாவேகாவுக்கு பதிவாயிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா ராஜேந்திரன் வந்து சுற்றுலாத்துறை அமைச்சரும் கூட, கடந்த கால போன ஆட்சியில வந்து சுற்றுலாத்துறை அமைச்சர். அவர் அந்த பகுதியில வந்து ஜெயிச்சுட்டு போனதோட சரி, இந்த பகுதியில் அவர் வந்ததே இல்லை அப்படின்னு மக்கள் குற்றம் சாட்டுறாங்க. அதே சமயம் அவங்களுடைய கட்சி சார்ந்தவர்களே முக்கியமான ஒரு 6 கவுன்சிலர்கள் மட்டுமே வேலை செஞ்சிருக்கிறாங்க, மீதமுள்ளவர்கள் யாரும் வேலை செய்யல. அவருக்கு வந்து அது பாதகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி இருக்கு. அந்த வாக்குகள் எல்லாமே பாமகவிற்கு வந்திருக்கு. அதுல தாவேகாவுக்கு பாத்தீங்கன்னா சிவகுமாருங்கிறவர் நின்றுக்கிறாரு. அதுல 25,000 30,000 வரைக்கும் அவர் வாக்கு வாங்குறாரு அந்த தொகுதியில. இவரு சதாசிவம் 1000 ரூபாய் வாக்குக்கு கொடுத்துக்கிறாரு. ராஜேந்திரன் வந்து 2000 ரூபாய் ஒரு ஓட்டு கொடுத்துருக்கிறாரு. ஆனா இதுல என்னன்னா தாவாக்க எந்த காசும் கொடுக்க கிடையாது. இவங்க 3 பேர் தான் இங்க போட்டி. இதுல ரொம்ப சொற்பமான வாக்குகள் 5000 10,000 வாக்குக்குள்ள அல்லது 5000க்குள்ள கூட இருக்கலாம். ஆனா மாம்பழம் ஜெயிக்குது, சதாசிவம் வெற்றி பெறாரு. இதுல காரணம் வந்து ராஜேந்திரனுக்கு வந்து அவங்க கட்சிக்காரர்கள் கை கொடுக்கல. அவரு அந்த தொகுதியில போய் சரியான முறையில களமாடல. ஜெயிச்ச 5 வருஷம் அவர் வந்து எதுவுமே கண்டுக்கலங்கிறது தான் மக்களுடைய குற்றச்சாட்டு. மாற்றத்தை நோக்கி மக்கள் பயணம் பண்றதுனால சதாசிவத்துக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமா இருக்குது. மாம்பழம் அங்கே கனியும். சேலம் மாவட்டம் சேலம் வடக்கு சட்டமன்ற தொகுதியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு தான் பார்க்குறோம். அமைச்சராக இருக்கக்கூடிய பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் ஜெயிச்சு போன பிறகு அந்த பகுதி பக்கமே வரலை, இந்த தொகுதிக்கு ஒன்றும் செய்யலை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் திமுக கட்சியினரிடையே ஒரு ஆதங்கம் இருக்குது. பார்த்தீங்கன்னா மொத்தமே ஒரு 6 கவுன்சிலர்கள் மட்டும்தான் அவருக்காக வேலை பார்த்துருக்காங்க. பாக்கி எல்லாரும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பாமகவுக்காக வேலை பார்த்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த வாக்குகள்லாம் பெரும்பாலும் மாம்பழத்திற்கு தான் போகக்கூடிய ஒரு சூழல் இருக்குது அப்படிங்கிறாங்க. சதாசிவம் அவர் வந்து வாக்குக்கு அவரும் 1000 ரூபா கொடுத்துருக்காரு. தொகுதியில் வேலை அந்த பக்கமே வேலைக்கு போகலை, அந்த பக்கமே எந்த வேலையும் செய்யலை அப்படின்னா ஓட்டுக்கு ஜாஸ்தி தானே கொடுத்தாகணும். அதனால் பனமரத்துப்பட்டி ராஜேந்திரன் 2000 வரைக்கும் கொடுத்துருக்கிறதாக சொல்லப்படுகிறது. ஆனால் தாவேகா அந்த பகுதியில் பெரிய அளவு காசு செலவு பண்ணல. ஆனாலும் கூட அவங்க 25,000 30,000 வாக்குகள் வாங்கிறதுனால இது திமுகவுக்கு மிகப்பெரிய சறுக்கலாக இருக்கும். ஒன்று, திமுக கட்சியினரே பனமரத்துப்பட்டி ராஜேந்திரனுக்கு குடிபறிச்சிருக்காங்க. இன்னொன்று, தாவேகாவும் வாக்குகளை பிரிக்கிறது. இதனால் மிக சொற்ப வாக்குகள், ஒரு 5000 அதுக்கு கீழே அந்த வாக்கு வித்தியாசத்திலேயாவது சதாசிவம் பாமக வெற்றி பெறுவார். மாம்பழம் கனியும் சேலம் வடக்கில் அப்படிங்கிறது தான் ஸ்ரீ டிவியுடைய தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பு சொல்கிறது. வேறொரு சட்டமன்ற தொகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.